எல்லாரும் கண்ணை மூடி நாம் ஜெபிக்கலாம். அந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து அற்புதங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நோக்கி பார்த்து உங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய அற்புதங்களை நீர் செய்ய ஆரம்பிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு பேசும் எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, என்னோடு பேசுவீராக. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? கரங்களை பொருத்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோடு பேசும் ஐயா. பேசும் பேசும் ஜெபம் கரமில் சொல்லுமா? ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய. பிதாவே, இந்த சாயங்கால வேளையிலே நீர் தாம் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டு அதன்படி செய்ய கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கடைசி நேர அற்புதங்கள் என்று தியானிக்க போகிறோம். அந்த செய்தியினுடைய 2வது பகுதியை தியானிக்கலாம். வாசியுங்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:31 நாம் வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். நாம் பல காரியங்களுக்காக பல நாட்கள் நாம் ஜெபித்து கொண்டு காணப்படலாம். ஆனால் அந்த காரியங்களுக்கு நீண்ட நாட்கள் பதில் வராமல், பதில்கள் தாமதித்து கொண்டு அது காணப்படுவதை நாம் காணலாம். அந்த வேளையிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஏற்படும். ஏன் இவ்விதமாக பதில்கள் அது தாமதப்படுகிறது? ஏன் பதில் தேவன் தராமல் இருக்கிறார்? ஒருவேளை இது என்ன நடக்கப் போகிறதோ என்று பல நிலைகளிலே நாம் குழம்பக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நாம் கேள்வி கேட்போம். என்ன தெரியுமா? ஒருவேளை நான் ஜெபிப்பதிலே ஏதாவது தவறு இருக்கிறதா, அல்லது என்னுடைய பக்கத்தில் என்னுடைய ஜீவியத்தில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா என்ற பல நிலைகளிலே நாம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு வந்திருக்கலாம். தேவன் இந்த வேளையிலே சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நம்முடைய வேலை குதிரையை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய வேலை அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, நம்முடைய வேலை நாம் சரியாக செய்யும் பொழுது தேவன் அவருடைய வேலையை சரியாக செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நாம் என்னதான் நாம் அந்த குதிரையை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தினாலும் ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு உண்மையாகவே நாம் பல நிலைகளிலே ஆயத்தப்படுத்தலாம். பாருங்க, இப்பொழுது எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு பிள்ளைகள் நன்றாக அவர்கள் ஆயத்தமாவார்கள். அந்த ஆயத்தத்தை அவள் செய்து முடித்தவுடனே அவர்கள் பரீட்சையிலே பங்கெடுக்க அவர்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு செல்லுவார்கள். அப்போ பாருங்க, சில வேளைகள் படித்த பகுதியிலிருந்தே கேள்விகள் வராது. சுத்தமாக ஆண்டவரே நான் இவ்வளோ ஆயத்தப்படுத்தினேன்னு அந்த கேள்வி அங்கே வரலன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைங்களுக்கு வேர்த்து ஊற்றி பாருங்க என்ன மாதிரி ஆண்டவரே நீ உதவி செய்ய ஆண்டவரே.
அப்படிப்பட்ட பட்சத்திலே தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் அந்த பரீட்சையும் நாம் தேர்ம்படியாக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பானவளே. பாருங்க, ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு பதிலை கொடுத்து வெற்றியை தர வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பாக அது காணப்படுகிறது என்பானவளே. ஆனால் சில நேரங்களிலே அந்த ஜெயம் கிடைப்பது சற்று தள்ளி போகலாம். ஆனாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கடைசி நிமிஷ அற்புதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கடைசி நிமிட அற்புதங்கள், இப்படி தியானிக்கும் பொழுது அந்த அற்புதங்கள் ஏன் அது முதலாவதாகவே நடந்திருக்கலாமே? சில கேள்விகள் இருக்கும் அல்லவா? ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஐயோ இந்த அற்புதம் இப்போ செய்தாலும் அப்புறம் செய்தாலும் செய்கிறவர் தேவன்தான், ஆனால் கொஞ்சம் முன்னால் நடந்திருந்தா பல காரியங்கள் தவிர்க்கப்பட்டிருக்குமே என்று நாம் பல நிலைகளிலே நாம் பல யோசனைகளை செய்வதுண்டு. ஆனால் தேவன் இந்த வேளையில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் அந்த கடைசி நேரத்திலும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே அப்படி நடந்த சில காரியங்களை ஒரு 2 சந்தர்ப்பங்களை பார்த்து, அந்த சந்தர்ப்பங்களின் ஊடாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் சற்று பார்க்கலாம். அந்த வேளையிலே பாருங்க, அந்த அற்புதங்களின் வாயிலாக தேவன் என்னென்ன காரியங்களை அவர் சொல்லுகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய படிப்பித்த படிப்பினைகளையும் நாம் சற்று தியானிக்க கத்த கிருபை செய்வராக. அதுதான் முக்கியமான காரியம். ஏன் அபிதமாக வெற்றி தள்ளி போனது? ஏன் அபிதமாக கடைசி வரைக்கும் சில எதிர்பார்ப்புகள் காணப்பட்டது? அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை குறித்து தியானிக்க கத்த கிருபை செய்வராக. வாசியுங்கள். முதலாவதாக யாத்திராகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17:11 நாம் வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பாருங்க, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். பாருங்க, அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். கதாசிரிப்பாராக. பாருங்க, இந்த இடத்துல இந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் படித்து விட்டு கடந்து சென்றிருப்போம். மோசே அந்த வெற்றியை பெறுவதற்கு அவர் கையாண்ட வழி என்னவென்றால், பாருங்க, ஜபம் என்ற அந்த ஒரு வழியை கையாண்டார். சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அமலேக்கின் மேல் வெற்றியின் அற்புதம் என்று பார்க்கிறோம். அமலேக்கு என்ற அந்த ஒரு கூட்டத்தார் மேல் தேவன் கொடுத்த வெற்றியின் அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த அமலேக்கின் மேல் தேவன் எப்படி அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க கத்த கிருபை செய்வாராக, கத்த நடத்துவாராக. அந்த வெற்றியை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதிலே தான் அந்த ரகசியமே இருக்கிறது. அங்கே கடைசி வரைக்கும் வெற்றி வருமா தோல்வி வருமா? பாருங்க, அந்த மோசே கைகளை உயர்த்தினார். அவர் கையை அசந்து போன உடனே பாருங்க, நம்ம கையை கொஞ்சம் தூக்குனீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுக்க சொன்னா கை என்ன பண்ணு தெரியுமா? தானாகவே இறங்கும் கீழே. பார்த்துருக்கீங்களா? அப்படி இறங்கும் பொழுது பாருங்க, இஸ்ரவேலர் போர் செய்து கொண்டிருந்தவர்கள் தோல்வி அடைந்து பின்னால் வர்றாங்க. ஆண்டவரே, இது என்ன என்று யாருக்கும் புரியவில்லை அன்பானவளே. அந்த வேளையில இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நிலை காணப்பட்டது. ஆனால் இறுதி வெற்றி தேவன் அந்த இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுகிறார் அன்பானவளே. கர்த்தர் அந்த இறுதியை வெற்றி கட்டளையிட விடுவார். ஆனால் இந்த அமலேக்கியரிடத்திலே ஏன் இவ்விதமான ஒரு காரியம் காணப்பட்டது? அவர்களுடைய ஜீவிதத்திலே ஏன் இவ்விதமாக
இந்த அமலேக்கிடத்திலே தேவன் ஏன் இஸ்ரவேலரை சற்று கவனமாக நடந்து கொள்ள சொன்னார் என்பதை குறித்து, இந்த அமலேக்கியருடைய போராட்டத்திலே ஏன் விதமாக சில தாமதங்கள் ஏற்பட்டது, மோசே ஜெபித்து கொண்டு கைகளை தாங்கிக் கொண்டு அந்த சூழ்நிலை வந்ததே, அதனுடைய காரணம் என்ன என்று நாம் சற்று தியானிக்க வேண்டும். இந்த அமலேக்கிடத்திலே நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனுடைய காரணத்தை குறித்து நாம் இந்த இடத்திலே காண கத்த கிருபை செய்வாராக. பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15, 2, 3 நாம் வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பாருங்க, இந்த இடத்துல தேவன் ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறதை பார்க்கலாம். பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தைகளை சாமுவேல் இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்க, என்ன சொல்லுகிறார்? அமலேக்கை மடங்கடிக்க வேண்டும். அப்படி மடங்கடிக்காவிட்டால் வழியிலே அவளுக்கு பிரச்சனை உண்டு என்று தேவன் அந்த அமலேக்கை அவர் மடங்கடிக்க சொல்லுகிறார், அவர்களை அழிக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனத்தில் எவ்வளவு ஆழமான காரியங்கள் இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அமலேக்கு அவளுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு தீங்கு செய்கிற அந்த மக்களை ஒருவேளை நாம் தேவனுடைய அன்பினாலே மன்னித்து விடலாம். ஆனால் தேவன் அந்த செய்கையை அவர் இருதயத்திலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையாகவே கர்த்தர் அதை சரியான நேரத்திலே அவர் அதுக்கு கணக்கு கேட்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, மனுஷன் இருக்கிறது, அதாவது அந்த மனிதர்கள் அந்த அமலேக்கு செய்த காரியத்தை கர்த்தர் அவர் மனதிலே வைத்திருக்கிறார். பாருங்க, நாம் சில வேளையில் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்துடுறோம் அல்லவா? பாருங்க, பழி வாங்குதல் யாருக்குரியதான்? தேவனுக்குரியது, சரியா? ஆனால் சில வேளையில் நாம் சொல்லுவோம், உன்னை அந்த நேரத்தில் நான் மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அது என் இருதயத்திலேயே இருக்கும், ஒரு நாள் நான் அதுக்கு பழி தீர்ப்பேன் என்று பாருங்க மனதில் வைத்து கொண்டே இருப்பார்கள். இல்லை பாருங்க, நான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா? நாம் ஒருவேளை அவளை மன்னித்து மறந்தாலும் தேவனுக்கு அந்த மக்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். எதுக்கு? யார் தெரியுமா? நமக்கு தீங்கு செய்தவர்கள், நம்மை வழிமறித்தவர்கள், நமக்கு கேடாய் செய்த மக்கள், அவளை நாம் மன்னித்தாலும் தேவன் சரியான வேளையிலே கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமை சொல்லுவோமா? அந்த வேளையிலே உண்மையாகவே கர்த்தர் அவிதான் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் செய்ய வேண்டிய அந்த வேலையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு நாம் செல்லகத்தை கிருபை செய்வராக. சரி, பாருங்க, இந்த அமலேக்கியரின் மேல் தேவன் ஏன் இவ்வளவு கோபமாயிருக்கிறார்? யார் இந்த அமலேக்கு என்பதை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏசாவுடைய சந்ததி என்று பார்க்கிறோம். ஏசாவின் சந்ததி 16ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க, ஏசாவின் சந்ததி. பாருங்க, இந்த ஏசா அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது நாம் இதை தியானித்திருக்கிறோம், மறுபடியும் சொல்ல அவசியமில்லை. சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் என்ன பண்ணார்?
அலட்சியப்படுத்தினார். தேவன் தனக்கென்று வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது தேவனை அவர் அலட்சியப்படுத்தினார். என்பானவர்களே, உண்மையாகவே இந்த அமலேக்கு என்ன தெரியுமா? தேவனை கனவீனப்படுத்துவான், தேவனை அலட்சியப்படுத்துவான் என்பானவர்களே. ஆகவே நாம் கூட நம்மளுடைய ஜீவித்திலே தேவனை கனப்படுத்த வேண்டிய இடத்திலே அவரை கனவீனப்படுத்துகிறோமா? அவருடைய சமூகத்தை, அவருடைய ஆலயத்துக்கு வருவதை நாம் அபிதமாக அசட்டை பண்ணுகிறோமா? இந்த ஈசாவை போல. அப்படி என்றால் அமலேக்கின் ஆவி நமக்குள்ளே வந்து விட்டது என்பதை குறித்து நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. சரி, இந்த ஈசாவினுடைய அந்த அனுபவத்தை பார்த்து அந்த அனுபவத்தில் உள்ள காரியங்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, இந்த அமலேக்கு அவன் என்ன செய்தான்? இந்த இடத்துல நான் போன அதாவது 2018ஆம் ஆண்டிலே இந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் வேண்டுமென்றால் அதை நீங்கள் திருப்பி பார்த்து கொள்ளலாம். பாருங்க, இந்த இடத்துல அந்த அமலேக்கு தேவன் ஏன் மடங்கடிக்க சொன்னா என்று பார்க்கும் பொழுது, அந்த அமலேக்கு அவளுடைய வழியை மறிப்பானாம். வழி மறிப்பான் அப்படின்னா இந்த அர்த்தம் நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசினார். இந்த அமலேக்கின் ஆவி, இந்த அமலேக்குடைய ஆவி ஒரு பிசாசின் ஆவியாய் காணப்படுகிறது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் தடுத்து அவன் மறிப்பான். பாருங்க, ஆங்கிலத்திலே ஆழமாய் நாம் பார்க்கும் பொழுது லைட் வெயிட் என்று காணப்படுகிறது. காத்திருக்க செய்வான். பாருங்க, ஆசீர்வாதங்களை தடை செய்வான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திற்கு இந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கலாமா? நம்முடைய குடும்பத்திலே நாம் அநேகம் காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். அநேக விஷயங்கள் நடைபெறும்படியாக நாம் ஏங்கி நிற்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் வந்து சேர தாமதமாகிறது. பாருங்க, அநேக சொல்லுவார்கள், இந்த ப்ரமோஷன் எனக்கு வரணும், ஆனால் அதை வரவிடாமல் ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும், அதை வரவிடாமல் ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன யார் தெரியுமா? அமலேக்கின் ஆவி. பல காரியங்களை அது வழிமறிக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. என்பானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் கூட நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் நாம் இருப்போம் என்றால் அந்த காத்திருப்புக்கு காரணம் அமலேக்கியரின் ஆவி. கிடைக்க வேண்டிய பாருங்க சுகம், ஆரோக்கியம், அவிதமாக அந்த காரியம் விரோதமாக கிரிசித்து கொண்டிருக்கிற அந்த அமலேக்கின் ஆவிகள் இன்றைக்கு கர்த்தர் நீக்குவாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த அமலேக்கை நாம் மடங்கடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ அந்த காத்திருப்பு, அந்த இடைமறித்த செய்தி, அந்த வழிமறித்த செய்கை என்று பார்க்கிறோமே, அந்த வழிமறித்த செய்கை, அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. யாத்திராகம் 17:9 வாசியுங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். பாருங்க, இந்த இடத்துல மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது என்னமா பாருங்க, நீ மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார். பாருங்க, அமலேக்கோடு யுத்தம் பண்ண வேண்டுமா? பாருங்க, இந்த யாத்திராகம் 14:14 என்ன சொல்லுகிறார் தேவன்? கொஞ்சம் அது பார்க்கும்போது பாருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆனால் 17:9 பார்க்கும்போது தேவன், நீ மனிதரை தெரிந்தெடுத்து அந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ணு என்று பாருங்க. அப்போ அங்கு நான் யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. எங்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நீ யுத்தம் செய் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்க, ஒரு 4 அதிகாரங்கள் கூட இல்லை டிஃபரன்ஸ். அதில் தேவன் இவ்விதமாக சொல்கிறார்,
ஏன் விதமாக சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் சில காரியங்களை நாம் உற்று நோக்க வேண்டும். சைக்கிள் ஓட்டுவதற்கு நீங்களாகவே யாராவது கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீர்களா? சிலர் இருக்கிறார்கள், அவர்களாகவே கற்றுக்கொண்டிருப்பாங்க. நல்லா கீழே விழுந்து அடி வதெல்லாம் வாங்கி பல்லெல்லாம் உடைஞ்சி அப்படி கற்றுக்கவங்க இருக்கிறாங்க. ஆனால் அநேகருக்கு பாருங்க, சைக்கிள் ஓட்டுவதற்கு சொல்லி கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. சொல்லி கொடுத்து தான் நான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன் சொல்கிறவங்க கைத்தவங்க பார்க்கலாம். நல்லது, நிறைய பேர் இருப்பாங்க, கற்று ஆசிரியப்பாராக. சரி சார், எத்தனை பேர் மற்றவர்கள் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க? கைத்தவங்க பார்க்கலாம். சொல்லி கொடுத்துருக்கீங்க, சரியா? ஒரு சிலர் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்களோ? ஓகே, டீச்சிங் லெவலில் ஒரு சிலர் தான் இருந்திருக்கிறீங்க, அதுக்கு மற்றபடி ஸ்டூடெண்ட் லெவலில் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்வீங்க தெரியுமா? பின்னால் அந்த பாருங்கள், அந்த சைக்கிள் அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க, யார் ஓட்டுறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்கன்னு தெரியுமா? நீ பேசாமல் அந்த ஹேண்ட்பாரை பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போ, நான் என்ன பண்ணுவேன், பின்னால் அப்படியே பிடிச்சிட்டே இருப்பேன். நீ எவ்வளோ தூரம் ஓட்டுறியோ நான் பிடிச்சிட்டே வருவேன். அப்படியே விட்டாதீங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க, விட்டா நான் கீழே விழுந்துருவேன், நான் பிடிச்சிக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு இவர் சும்மாவே நிற்பார். என்ன, இவர் பிடிச்சிருக்காருன்ற தைரியத்தில் கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டுருவாங்க. எப்போ திரும்ப கீழே விழுவார், திரும்பி பார்த்து ஐயா பிடிக்கலன்னு சொன்னவன தான் போய் முட்டிட்டு கீழே விழுவார். பாருங்க, அவ்வளோ நேரம் பாருங்க, அவர் பிடிச்சிருக்கான்ற தைரியத்தில் அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அவன் லைஃப் பூரா நீங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கணும், இல்லை? பாருங்கள், எஸ் பாருங்க பார்க்கலாம். இப்போ நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியும். பாருங்க, என்ன தெரியும் பண்ணுவாங்க, அப்படியே பேசிட்டே வந்துட்டு டப்பான்னு தள்ளி விட்டுருவாங்க உள்ள. உடனே தள்ளி விட்டோன்னே இவங்களுக்கு வரும் பாரு கோவம், அவங்களுக்கு திட்டத்துக்கு வாய் எடுப்பாங்க, அதுக்குள்ள உள்ள முழுகிடுவாங்க. அந்த தெரியுமா, பார்த்துறீங்களா? மேலே வெளியே வருவாங்க, திருப்பி வாய் திறப்பாங்க, திருப்பி உள்ள போயிடுவாங்க, தெரியுமா? அப்படி உயிருக்கு போராடி கற்றுக்கிட்டவங்க லைஃப் லாங்க நீச்சலை மறக்கவே மாட்டாங்க. தேவனும் கூட எவ்வளோ நாள் தான் நம்ம பிடிச்சி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம யுத்தம் செய்ய பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யுத்தம் செய்ய பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பையன் கல்யாணம் ஆனவுடனே எனக்கு சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு தனி வீடு எடுத்து வைக்கிறேன், அப்போ தான் அவன் சொந்த காலில் நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லவா? பாருங்க, தேவனுக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் அவர்களை சில வேளைகளிலே அந்த யுத்தம் செய்ய பழக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த யுத்தத்திலே ஜெயம் தர வேண்டிய யார் பொறுப்பு தெரியுமா? நம்முடைய தேவன் தான் ஜெயம் தருகிறார். ஆனால் அந்த அமலேக்கோடை நாம் எதிர்த்து போராட வேண்டியது அது அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அந்த அந்த முறையை கொஞ்சம் பாருங்க. அதாவது பரிந்து பேசும் மோசே மலை உச்சியிலே, போராடும் சேனாபதி யோசுவா பள்ளத்தாக்கிலே எதிரியோடு யுத்தம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, உண்மையாகவே நமக்காக சபை பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நாம் தைரியமாக அமலேக்கோட யுத்தம் பண்ண கத்த கிருபை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு கத்தனை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு முறையும் நான் ஊழியத்துக்கு போகும்பொழுதும் நம்முடைய பிரேயர் குரூப்பில் நான் கொடுத்து விட்டு செல்வேன், இந்த இடத்துக்கு நான் போகிறேன், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. கர்த்தர் இந்த ஊழியங்களே அபரிமிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். நம்மளே கடந்த வாரம் கூட ஒரு மதுராந்தகத்தில் ஒரு இடத்துல சென்று, ஒரு குக்கிராமம், அது போகிறதுக்கு ரோடு வசதியும் கிடையாது, லைட்டு ஒன்றும் கிடையாது, இருளோன்னு இருக்கிற இடம். அதுக்கு சாயங்காலம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இடத்துக்கு நான் ஜெபத்துக்கு குறிப்பு கொடுத்து விட்டு சென்றிருந்தேன். பாருங்கள், கர்த்தருடைய வல்லமையினாலே அந்த இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது, கரங்களை பேர் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அநேகம் பிசாசுகளில் இருந்த மக்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். பானவளே, கர்த்தருடைய வல்லமை அது பிரகாசித்ததை, கர்த்தருடைய வல்லமை பிரமாகித்ததை நான் காண முடிந்தது. பானவளே, உண்மையாகவே கர்த்தர்
ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை எதிர்த்து கிரியை செய்கிற எல்லா அமலேக்கியருடைய அந்த ஆவிகள் ஹல்லேலூயா பட்டயத்தோடு யோசுவா பரிசுத்தாவியான வசனத்தை கொண்டு பிசாசோடு போராடுவதை போல ஹல்லேலூயா வசனத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலே எல்லா அமலேக்கிய ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அது அகல கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அமலேக்கின் அந்த ஆவிகள் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டு போவதாக தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. யாத்திராகமம் 17:15 நாம் வாசிக்கிறோமே, ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டாரே. யெகோவா நிசி என்பதற்கு தேவன் எங்கள் ஜெயக்கொடி என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. உண்மையாகவே நம்மோடு குடும்பத்தில் போராடுகிற எல்லா அமலேக்கியரின் அந்த கிரிகளிலிருந்து தேவன் யெகோவா நிசி என்ற அந்த ஒரு பெரிய ஜெயக்கொடியை கர்த்தர் ஏற்றப் போகிறார். நம்முடைய வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய போராட்டங்களை கர்த்தர் அறிந்தவராய் காணப்படுகிறார். அவர் இந்த வேளையிலே பேசுகிற தெய்வனாய் காணப்படுகிறார். என்ன தெரியுமா? அந்த அமலேக்கியரை நாம் ஜெயங்கொள்ள போகிறோம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வெற்றி நமக்கு கிடைக்க அந்த காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய முயற்சி அல்ல, தேவனே ஒரு பெரிய வெற்றியை கட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அமலேக்கியரிடத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றி ஜெயம் கிடைத்தது அன்பானவர்களே. இந்த வேளையில அவர்கள் சார்ந்து கொண்ட ஒரே காரியம் என்ன தெரியுமா? தேவனையே சார்ந்து கொண்டார்கள். ஜெபம் என்ற அந்த காரியத்தை சார்ந்து கொண்டார்கள். இந்த அமலேக்கியரிடத்திலே அவர்கள் வெற்றி கண்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். பாருங்கள், மோசே அந்த மலையிலே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எந்த வேளையிலே ஜெபம் குறைந்து போகிறதோ ஹல்லேலூயா, அந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில வெற்றிகளை நாம் தவற விடலாம் என்பானவளே. எந்த வேளை ஜெபம் நம்முடைய ஜீவியத்திலே மேற்கொள்ளுகிறதோ அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய வேலைக்கு பொருளாதாரத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அமலேக்கின் ஆவிகள் ஹல்லேலூயா இந்த வேளை கர்த்தர் அதமாக்குவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேனப்பா. இந்த வேளையிலே என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவரை கிரியை செய்கிற அமலேக்கின் ஆவிகள் இந்த வேளை ஒளிந்து போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கிற இந்த வேளையிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அமலேக்கின் மேல் ஒரு பெரிய வெற்றியை என் தேவன் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்திலே இந்த அமலேக்கியனுடைய காரியங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு, ஆசீர்வாதத்தை இடைமறித்து கொண்டு, வரவேண்டிய பல ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டு காணப்படுகிறான் ஐயா. இந்த வேளையிலே அந்த அமலேக்கை நான் முறியடிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் காணப்பட வேண்டிய சமாதானம், காணப்பட வேண்டிய நிம்மதி எல்லாவற்றையும் இந்த அமலேக்கின் அந்த ஆவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனிதர்களுக்கு விரோதமாக இல்ல, அதை கிரியை செய்கிற அந்த பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக நான் வருவோமா? இந்த வேளையில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல விடுதலை. அன்பானவளே, எப்படி தெரியுமா? மோசே மலையின் மேலே கரங்களை உயர்த்தும் பொழுது ஒரு பெரிய ஜெயம் அந்த யுத்தத்தில் யோசுவா கிடைத்தது. அது போல நீங்க இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு 2 நிமிடங்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே, இந்த வேளை ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, எங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக கிறிஸ்துவின் எல்லா அமலேக்கின் ஆவிகள் இந்த வேளை சபிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே சபிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பலத்தை கொண்டு நாங்கள் முறியடிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. இந்த குடும்பங்களை விட்டு உம்முடைய கரத்தை இட்டு இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. மோசேயை போல இரண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? இரண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஒரு ஜெபம் செய்யுங்க. இந்த வேளை ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டிட விழா இருக்கிற ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தலாம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஹalleluya. எல்லா அமலேக்கின் ஆவிகளிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டிடுவா இயேசுவின் நாமத்திலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா நிசி என்று நாங்கள் பார்க்கிறது போல தேவன் எங்கள் ஜெயக்கொடி என்று பார்க்கிறோமே. இந்த வேளை வல்லமை இறங்குவதாக, இந்த வேளை வல்லமை இறங்குவதாக. அப்பா அந்த வல்லமைகள் இறங்கி அந்த எடுத்துக்கொண்ட ஜெயத்துக்கு ஒரு பெரிய சாட்சியாய் நாங்கள் நிற்க கிருபை செய்வதாக. இந்த மார்ச் 10ஆம் தேதி ஒரு பெரிய ஜெயத்தினை கட்டளையிட்ட நாள் என்று ஆண்டவரே நாங்கள் சொல்லும்படியாக உம்முடைய வல்லமை கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய பரிசுத்த வல்லமை கிரியை செய்வதாக. எல்லா குடும்பங்களை விரோதமாய் கிரியை செய்கிற அமனிக்கு விரோதமாய் நான் வருகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இந்த வேளையிலே விடுதலை கட்டிடுவதாக. உம்முடைய கரம் கொடி இருந்து நீ தொடர்ந்து ஜெயத்தை கட்டிடுவதாக. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரந்தட்டி ஆவல் நிறைந்து ஸ்தோத்திரிக்கலாம் அந்த வேளையிலே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஏற்றி பாடுவோம், எல்லாரும் பாடுவோமா? எங்கு கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கு கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் கரந்தட்டி பாடுவோம் அந்த வேளையிலே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. யெகோவா நிசி. தேவன் எங்கள் ஜெய, தேவன் எங்கள் ஜெயக்கொடி. அந்த ஜெயக்கொடியை இந்த நாளிலே உங்களுடைய வீட்டுக்கு மேலே கர்த்தர் ஏற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டுக்கு மேலாக உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வருமானங்கள் மேலாக கர்த்தர் ஏற்றி கொண்டிருக்கிறார். இனி அந்த அமலேக்கியனுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இரண்டாவதாக ஒன்றை தியானிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த குறிப்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கரங்களை, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அது ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. அது அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள். 1 ராஜாக்கள் முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் முதல் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இந்த 1 ராஜாக்கள் முதல் அதிகாரம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம், அடிக்கடி வாசித்த ஒரு அதிகாரம். இந்த இடத்துல சாலமோன் ராஜாபாபதி குறித்து நாம் வாசிக்கலாம். பாருங்கள், இந்த அதிகாரத்திலே சாலமோன் ராஜாவான அற்புதம் என்ற காரியத்தை தியானிக்க போகிறோம். சாலமோன் எப்படி ராஜாவானார்? அவர் சாதாரணமாக ராஜாவாகவில்லை. பல போராட்டங்கள் இருந்தது, பல எதிர்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே கடைசி வரைக்கும் அதோனியா ராஜாவானா, யார் ஆவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் கடைசியிலே கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி எப்படி சாலமோன் ராஜாவாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக தியானித்தோமே, அமலேக்கியனை வெற்றி. கரங்களை உயர்த்தும் பொழுது வெற்றி, ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் குறையும் பொழுது அந்த வெற்றி குறைந்து தோல்விக்கு நேராக நடத்தப்படுகிறது. அதுபோல இறுதி வெற்றி நமக்குத்தான் என்று பார்த்தது போல இந்த இடத்திலும் கூட இந்த
சாலமோன் ராஜாவாவதிலே இருந்த சூழ்நிலை நாம் தியானிக்கும் பொழுது பாருங்க, தாவீதுக்கு பின் சாலமோனை ராஜாவாக்க தாவீது ஒரு சரியான முயற்சி எடுக்காதபடியினாலே அதோனியா ராஜாவாக முயற்சித்தான். இந்த பகுதி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, அந்த அதோனியா அவன் ராஜாவாகிறான். அதற்காக அவன் பாருங்க கிரியை செய்து அவன் பல காரியங்களை செய்கிறான். ஆனால் கடைசி தருணத்தில் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பாருங்க சாலமோனே ராஜாவாக கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்களை நாம் சற்று தியானிக்கும் பொழுது கடைசியிலே கர்த்தர் சித்தம் நிறைவேறி விடுகிறது. ஆனால் ஏன் இந்த போராட்டமான சூழ்நிலை காணப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 1:1 வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசியுங்கள். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியனான போது, அப்படின்னா ஏஜ்டு, அவர் வயதான போது அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, வயதான போது தனக்கு ரொம்ப வயசானதுனால தாவீதான் தன் ராஜரீக கடமைகளை சரிவர செய்ய இயலவில்லை என்று பார்க்கிறோம். பாருங்க, அது சரியா அவர் செய்யணும்னா தெளிவாக சொல்லியிருக்கலாம். எனக்கு அப்புறம் யார் ராஜா வரக்கூடாது, சாலமோன் தான் வருவான் என்று நல்லா ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதோனியா மேட்ரே க்ளோஸ் ஆகிருக்கும், சாப்டரே க்ளோஸ் ஆகிருக்கும். இவர் அந்த தருணத்தில் இவருக்கு வயதாகி விட்டபடினாலே அந்த வயதானதின் நிமித்தம் இவர் சரிவர கடமையை செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம். அநேகர் நாம் கூட சொல்லுவோம், என்ன தெரியுமா, ஐயா நான் முன்னாலெல்லாம் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஐயா, முழங்கால் படியிட்டா எழும்பவே மாட்டேன், முடிக்கிற வரைக்கும் எத்தனை மணி நேரமானாலும் முடிச்சுட்டு தான் எழும்புவேன். ஆனால் இப்போ வயசாகுது பார்த்தீங்களா, அதனால நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா எழும்ப முடியல, முழங்காலே போட முடியல, முட்டி மடக்க முடியல. அதனால எது மேலே படி போடுவாங்க தெரியுமா, வயசாயிடுச்சியா, பாருங்க தலை வேற பூ பூத்துட்டு வருது என்ன அப்படி சொல்லுவாங்க. கதாசிரிப்பார் ஆக பாருங்க. அப்போ அந்த வயோதீபத்தை இவர்கள் சில காரணங்களை காட்டி அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. சில சகோதரிகள் வீட்டில் குழம்பே வைக்க மாட்டாங்க, என் வயசாகி போச்சுமா நீங்கள் யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. கதாசிரிப்பாராக. சரி, அதாவது பரவாயில்ல, நீங்கள் வைக்கிறதுனா இந்த காலத்தில் ஆப்பிளே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலாம் இருக்கிறாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உண்டு. ஆனால் இந்த தெய்வீக காரியங்களுக்கு பாருங்க நோ ஆல்டர்னேட்டிவ், அதற்கு மாற்று வழி இல்லை. பாருங்க, மிகவும் எச்சரிப்பாக இருக்கணும். என்ன தெரியுமா, இந்த தாவீதின் இயலாமையை பயன்படுத்தி கொண்டு அதோனியா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அதோனியா ராஜாவாகிறான். இதனால தெரியுமா, அந்த தாவீது ராஜா அவர் நல்லா திடகாத்திரமா போக்குமொருத்தமா இருந்திருப்பான்னா இந்த அதோனியா எழும்பியே இருக்க மாட்டான். பாருங்க, இவருடைய அந்த இயலாமையை பயன்படுத்தி கொண்டு அதோனியா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இயலாமை, நம்முடைய முடியாமை பாருங்க, அதை பிசாசு பயன்படுத்திக் கொள்வான். இந்த அதோனியாவின் ஆவி என்று நான் பேச விரும்புகிறேன். மனிதனை அல்ல, அந்த வடிவத்தில் சாலமோனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ராஜரீகத்தை தடுக்கும்படியாக கிரியை செய்த அதோனியாவின் ஆவி. எப்படி அமலேக்கு ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் அவன் வடிவிலே பிசாசின் கிரியைகள் செய்து இஸ்ரவேலுடைய வெற்றியை தடுத்தானே, அது அமலேக்கின் ஆவி என்று பேசுகிறேன். ஆகவே நாம் இதற்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் பேசினேன். இப்பொழுது இந்த அதோனியா போன்றவர்கள் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை
தடுக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள். பாருங்க, அந்த சூழ்நிலையை நன்கு பயன்படுத்திக் கொள்வான் பிசாசு. ஆகவே நாம் எச்சரிப்பாக நாம் ஒவ்வொரு சமயத்திலும் நாம் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டியவளை செய்யாமல் இருக்கும் பொழுது பிசாசு கிரியை செய்ய தொடங்குவான். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். இது ஒரு ஆழமான வார்த்தைகள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டியவர்களை செய்யாமல் இருக்கும் பொழுது பிசாசு கிரியை செய்ய தொடங்குவான். அன்பானவளே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை நாம் செய்யாமல் எதை விட்டுவிட்டோம்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். குடும்ப தலைவன் என்ற பொறுப்பிலே குடும்ப தலைவன் செய்ய வேண்டிய கிரியைகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளை சரியாக செய்கிறோமா? பிசாசு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வான். பிள்ளைகளோடு பழகிற சூழ்நிலையை, பழகிற அந்த காரியத்தை நாம் வேலை பலுவி நிமித்தம் தவிர்க்கிறோமா? மன்னிக்க வேண்டும். பிசாசு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வருவான். கணவன் மனைவி அவர்கள் பழக வேண்டிய விதத்திலே பழக வேண்டிய நேரம் கொடுக்காத பட்சத்திலே பிசாசு நடுவிலே புகுந்து அவன் பிரச்சனையை கொண்டு வருவான். நாம் செய்ய வேண்டிய கிரிகளை நாம் சரியாக செய்கிறோமா? நமக்கென்று தேவன் வைத்திருப்படி கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். பாருங்க, அது செய்யாத பட்சத்திலே பிசாசு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வான் என்று பார்க்கிறோம். பானவளே, நான் நேரமாக கடந்து செல்கிறேன். பாருங்க, அவ்விதமாக செய்ய வேண்டிய சூழ்நிலையை நாம் சரியாக செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய கிரியைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிசாசு சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுவான். வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 1:6 வாசியுங்கள். 1:6. அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அவனுடைய தகப்பன் அவனை கடிந்து கொள்ளவில்லையா? என்ன கடிந்து கொள்ளவில்லை? இந்த அதோனியா என்ன பண்ணான் என்று பார்க்கும் பொழுது, தான் ராஜாவாவேன், நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன்னோடும் 50 கானாட்களையும் சம்பாதித்தான். உடனே தாவீது என்ன பண்ணிருக்க தெரியுமா? தலையில் ஒரு கொட்டு போட்டு, ஹேய், நீ ராஜாவாக கூடாது, சாலமோனுக்கு தான் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் கண்டித்திருந்தால் இந்த கலேபரம் வந்து இருக்காதுன்னு பானவளே. பாருங்க, அந்த இடத்துல அந்த அதோனியா பாருங்க, அவரை கண்டிக்க வேண்டிய விதத்திலே தாவீது கண்டிக்கவில்லை. அன்பானவளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்திலே சரியாக நாம் கண்டிக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:6 பிரகாரமாக பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சரிய பிள்ளைகளை நடத்த வேண்டும். இந்த வசனத்தில் கூட அழகாக சொல்லியிருக்கிறார். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கண்டித்து கொள்ளவில்லை. இந்த வசனத்தை ஏன் ஆவியான போட்டு வைத்தார்? நமக்கு ஒரு முன்னுதாரணமாகத்தான் போட்டு வைத்திருக்கிறார். அநேகம் பெற்றோர்கள் இங்கே இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளிடத்தே அன்பு கூற வேண்டியது அவசியம். நான் கூட என் பிள்ளைகளை இது வரைக்கும் அடித்ததே கிடையாது அன்பானவளே. அவருடைய அன்பு கூற வேண்டிய அவசியம். ஆனால் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவளை கடிந்து கொள்ள வேண்டும் அன்பானவளே. அவளிடத்துல இனி செய்வது தவறு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் செய்தது சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ செய்தது தவறு என்று அவளை புரிந்து கொள்ள செய்ய வேண்டியது ஒரு பெற்றோரின் கடமையாய் காணப்படுகிறது அன்பானவளே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த கடிந்து கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா வருது? அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான். அப்போ ரெண்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. பாவம்பா, அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கான், போ உடுப்பா
அப்படின்னு ஒரு பெரிய பட்சபாதம் பாருங்க தாவீது பார்த்துருக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்களா தாவீதுக்கே வேணாம் வச்சுட்டான். பாருங்க சில குடும்பத்தில் அப்படி தான், பிள்ளைகள் இடத்துல பட்சபாதம். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒன்று ப்ராப்ளம் இருக்காது. சில பிள்ளைகள் இருக்கும் பொழுது வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் தெரியுமா. ஒரு குடும்பத்தில் ஒரு போய் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, ஐயா என் குடும்பத்தில் இவங்க என்ன செய்தாலும் என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க ஐயா. சரி நான் இப்போ கேட்டேன் அம்மாட்ட, அந்த தாயாட்ட கேட்டேன், அம்மா ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, இப்படி சொல்கிறாள் இந்த பொண்ணு, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவொடனே முதல்ல இப்படி இல்லை சொல்லிட்டு கடைசியில் அழுத்தி கொஞ்சம் ஓங்கி கேட்ட உடனே சொல்கிறாங்க, இந்த பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கிறா, என் மாமியார மாதிரி இருக்கிறா, அதனால இவள் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். அது பெற்றது அவங்க தான் பெற்றாங்க. ஆனால் எப்படி இருக்கானா தெரியுமா, மாமியார மாதிரி இருக்கானா, அதனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கண்ணா அவளுக்கு. ஐயோ பாருங்க, இப்படிப்பட்டவங்கள தாயா அல்லது வேறு ஒன்றான்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை அது உண்டாகிறதுக்கு ஆசிரியப்பார். ஆக பாருங்க, அப்போது நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்திலே சரியாய் கண்டித்து நடத்தினால் அவன் முதிர வயதிலும் விடாதிருப்பான். பாருங்களே பாருங்க, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னே, என்னுடைய தகப்பனார் அவர் ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி மேன். அவர் எங்கே ஊருக்கு போனாலும் சரி பாருங்கள், இப்போ ஃப்ளைட்டில் போனோன்னா 1 hour பிஃபோர் நம்ம உள்ளே இருக்கணும்னு ரூல். ஆனால் ட்ரெயினில் போனோன்னா பிரச்சனை கிடையாது, ட்ரெயின் கிளம்பணும்னா கூட மோஷனில் போய் ஏறிக்கலாம், அது யாரும் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் என் தகப்பனார் என்ன தெரியுமா ஆர்டர், எங்களுக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஸ்டேஷனில் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இங்கேயாவது பரவாயில்ல, எக்மோர் ஸ்டேஷன் தூரம், சீக்கிரம் போனால் ஓகே. ஆனால் சில வெளியூர் போயிருப்போம், ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே லாட்ஜ் தங்கியிருப்போம். எப்பா இப்போ கொஞ்சம் லேட்டாக பண்ண பரவாயில்லப்பா, இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆளே வந்திருக்க மாட்டாங்க, ட்ரெயினே வந்திருக்கு, அது எடுத்து விட்டுருக்க மாட்டான், கம்மன் திறந்துருக்க மாட்டான். 1 மணி நேரத்துக்கு முன்னப்போ இப்படியே உட்காந்துருப்போம். அதனால் என்ன தெரியுமாச்சு, என் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு வாகனத்தையும் ஃப்ளைட்டையோ ட்ரெயினையும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அவளே அன்றை கற்றுக்கொண்டது முதல் வைத்து விடாதிருப்பான்ற அந்த வார்த்தையின் பார்க்க ஒரு சின்ன காரியம்தான் பாருங்கள். அந்த பழக்கம் தான் இன்றைக்கும் பாருங்கள். போன வாரம் கூட போயிருந்தோம், நானும் ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள். அங்கே போனோடனே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறோம், நம்ம மெதுவாக போகலாம். இல்லை பாஸ்டர், நான் படிப்பிக்கப்பட்ட பிரகாரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கணும் பாஸ்டர். ஐயோ அப்படின்னு அழுதுகிட்டே வந்தார் என் கூட அவர். சரி ஆசிரியப்பாராக. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான விதத்தில் வளர்க்க கற்று கிருபை செய்வாராக, கற்று நடத்துவாராக. பாருங்கள், இந்த இடத்துல அந்த பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்க்கப்படும் பொழுது அவன் பொறுப்பை உணர்ந்து கிரியை செய்வார்கள். வாசிங்கள் 1 ராஜாக்கள் 1:11 வாசிங்க பார்க்கலாம். 1:11. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? நிறைய காரணம் சொல்லிட்டே வந்தேன், நீங்க குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த தாவீதை கடமை செய்யப்படியாதபடினாலே சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக கடிந்து கொள்ளாதபடினால இப்படி சூழ்நிலை உருவானது என்று பார்க்கிறோம். 3வது பாருங்க, இப்போ ஒரு காரியத்தை தியானிக்கிறோம். இந்த தாவீதுக்கு தெரியாமல் இந்த அதோனியா ராஜாவாகிறான். பாருங்க, தாவீதுக்கு தெரியாமல் அதோனியா ராஜாவாகிறானா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தாவீது நினைச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது, என் பிள்ளைங்க ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது, எனக்கு பின்னால் கூட இவங்க ஐக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாரு. அவனுக்கு தெரியாமல் பிசாசு கிரியை செய்கிறான். நம்முடைய குடும்பத்திலும் கூட நம்மை அறியாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க வேண்டும். அதுதான் சாலமோன் ராஜாவாய் அந்த அற்புதத்திலே தேவன் செய்த காரியத்தில் ஒன்றன்பானவளே, இந்த தாவீதுக்கு தெரியாமல் பல சதிகள் நடக்கிறது, அந்த குடும்பத்தில் பல காரியம் நடக்கிறது என்பானவளே. கர்த்தர் அதிலிருந்து எல்லாம் கர்த்தர்
காப்பாற்றி ஹல்லேலூயா தன் சித்தத்தை நிறைவேற்றினது போல நம்முடைய குடும்பத்திலும் கூட நமக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். சில சற்பனையான யோசனைகள், சில சதி ஆலோசனைகள் அது நடந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் வீட்டில் சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:20 பார்க்கும் பொழுது, சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல் அதை அறுத்து போட்டு எழும்புவேன் என்று அவன் எழும்பினான். தோல்வி சந்தித்தான். என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். ஆகவே நாம் தினமும் நம்மை பரீட்சித்து பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, நீ என்னோடு இருப்பதாக என்னை கேட்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இயேசுவின் பெற்றோர் அவர்கள் இயேசு அவளோடு இல்லாமல் இருப்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். 3 நாளைக்கு பின்பதாகத்தான் அதை எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடித்தார்கள். என்பானவளே, அவங்க கூட தான் இருக்கிறாரு, பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார்களே. ஆனால் அது அவருடைய ஜீவியத்திலே நடக்கவில்லை என்பானவளே. ஆகவே தேவன் அவளோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து நாம் எப்பொழுதும் எச்சரிப்போடு சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்ப கடைசியாக என்ன செய்வது? இவளுடைய ஜீவியத்திலே விதமாக எல்லா காரியங்களும் அது எதிர்மாறாக போய்விட்டது. கடைசியிலே ஒன்றை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1:12 வாசிங்கள். இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இந்த இடத்துல தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அவர் அந்த பத்சேபாளையும் சாலமோனையும் அழைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே அதை பார்க்கும்பொழுது ஐ ப்ரே தி கிவ் தி கவுன்சில் என்று பார்க்கிறோம். நான் ஜெபித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே, என் குடும்பத்திலே எல்லா காரியங்களும் எதிர்மாறாக இருக்கிறது, எல்லா காரியங்களும் சற்பனையான யோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. ஆகவே என் ஜீவித்தை என்ன செய்வது என்று பார்க்கும்பொழுது இந்த வசனம் ஆரம்பிப்பதே வித்தியாசமாக இருக்குது. இப்போதும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதும் now therefore என்று பார்க்கிறோமே, இப்போதும் என்று காணப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், இப்பொழுது நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள், தேவ ஆலோசனைக்கு வாருங்கள் என்று சாலமோனும் பத்சேபாளும் அந்த தேவ ஆலோசனை காணப்பட்ட பொழுது அந்த இடத்துல நாத்தான் ஜெபித்த ஆலோசனை கூறுகிறார். 1 ராஜாக்கள் 1:40 மகா பூரிப்பான சந்தோஷம் வந்ததே என்று பார்க்கிறோமே. சாலமோன் ராஜாவானார் என்று பார்க்கிறோமே. கர்த்தர் கடைசியிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோமே. அவ்விதமாக முதல் காரியத்தில் அமலேக்கின் விஷயத்திலே பார்க்கும் பொழுதும் அந்த ஜெபத்திலே கர்த்தர் ஒரு வெற்றியை கட்டளையிட்டார். இந்த இடத்துல கூட, இந்த சாலமோனுடைய அந்த விஷயத்திலும் கூட கர்த்தர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றி கட்டளையிட்டு அந்த மகா பூரிப்பான சந்தோஷம், சொல்லுங்க பார்க்கலாம், மகா பூரிப்பான சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த இழந்த சந்தோஷம் உங்களுடைய வீட்டிலும், உங்களுடைய பிசினஸிலும், உங்களுடைய வேலையிலும், உங்களுடைய எல்லா இடங்களிலும் கர்த்தர் திரும்பி வர கிருபை செய்வராக. தேவனுடைய ஆலோசனையிலே நீங்கள் வாருங்கள், ஊழியனுடைய ஆலோசனையிலே நீங்கள் வாருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த வேளையிலே எல்லா அமலேக்கியனின் ஆவியையும் எல்லா அதோனியாக்களின் ஆவியையும் கர்த்தர் எடுத்து போட்டு நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய வெற்றியும் ஒரு மகா பூரிப்பான சந்தோஷத்தையும் கர்த்தர் கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் அமிதமாக நாம் ஜெபிக்கும் பொழுது கடைசியிலே யுத்த நாள் குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோமே. அந்த வசனத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஏழ்மணி இருக்கலாம் அந்த வேளையிலே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடும் அந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை தீர்மானித்துக் கொள்வோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான். தாவீது அறியாமல் சில காரியங்கள் நடைபெற்றதை அவன் அறியவில்லையே. இவ்விதமாக
இவ்விதமான காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே நடைபெறுவதை சில காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. இந்த வேளை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே இவ்விதமான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் நீரே ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவீராக. எல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே நீரே ஜெயத்தை கட்டளையிடுவீராக. எல்லா ஜெபிங்க இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவே இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பிசாசுடைய சற்பனியான யோசனைகளையும் இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக இந்த பிசாசு இந்த பொல்லாத பிசாசு செய்கிற கிரியைகளை சற்பனியான யோசனைகளை இந்த வேளையிலே I cancel it oh God. இந்த வேளை நான் அதை இல்லை என்று தகர்த்துகிறேன் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. 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 எல்லா அமலேக்கின் ஆவிகள் அதோனியாக்களின் ஆவிகள் இந்த வேளை அந்த இரண்டு ஆவிகள் விரோதமான இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஷாபாலா கரால பரவக்கரால பரவக்கராலபா ஓ ரபவக்கரால எல்லாரும் ஆவி நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் இன்னைக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஷாபாலா கரால பரவக்கரால பரவா. ஹல்லேலூயா. 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 பிதாவே உம்முடைய கரம் கூட இருப்பதாக. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்த்தோமே. ஆண்டவரே கடைசி நேர ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராக. அமலேக்குக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரே எங்களை விரோதமாக போராட எல்லா அமலேக்கரின் ஆவிகளை நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த அமலேக்கு விரோதமாய் நாங்கள் இந்த வேளை எது யுத்தம் செய்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவிகளை கிரியை செய்கிற எல்லா நிலைகளிலும் உடைய கரம் கூடி இருந்து ஒரு பரிபூர்ண வெற்றியை கட்டிட்டு ஒரு யெகோவா நீசி என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெய கொடியை கட்டிட சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய கொடியை கட்டிடுவாங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் கொடு இருக்கட்டும் ஐயா. அப்பா நாங்கள் அடைய வேண்டிய நிலைக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்தப்படுத்துகிறோம் ஐயா. சபித்தப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே கிரீசித்துக் கொண்டு பிசாசு கிரிகளை நீர் தகர்த்து போட்டு இந்த வேளையிலே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த உயர்வுகளை அந்த அந்தஸ்தை அந்த ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு ஒருவருக்கும் ஒருத்திக்கும் அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து கொடுக்கிறோம் ஐயா. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சாலமோனுக்கு ராஜரிகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல எங்களுக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக. கடைசி நிமிஷத்தில் அற்புதங்கள் நடப்பதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 கடந்த வாரத்தில் கூட அநேகருக்கு கடைசி நிமிஷம் அற்புதங்கள் நடந்தது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரத்தில் கூட உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா விரோதமாக கிறிஸ்து ஆவிகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று கத்த கிருபை செய்வாராக. கத்த நடத்துவாராக. கத்த ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அன்பும் விழுந்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்று மீண்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே